ராமநாதபுரம், தூத்துக்குடி, கோவில்பட்டி பகுதிகளில் மட்டுமே விளையும்னு சொல்லக்கூடிய அதலக்காய் இப்போ நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நடவு செஞ்ச ஒரே மாதம், அதாவது அக்டோபர் மாதம் நடவு செஞ்சோம், நவம்பர் மாதத்தில் அறுவடைக்கே வந்திருக்கு அதலக்காய். இது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதலக்காயில் ஒரே மாதத்தில் நேர்த்தியான விதைகளும் கிடைச்சிருக்கு. நீங்கள் அதலக்காயோடைய விதைகள் தெரியலை, பார்த்தது இல்லை அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கு மரபு விதைகள். இந்த காணொலியில முழுக்க இந்த அதலக்காய் வளர்ப்புல இருக்கக்கூடிய 3 முக்கியமான அதலக்காயை பாதிக்கக்கூடிய, அதலக்காய் செடியை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பார்க்க போறோம். அதோட அந்த காயை நம்ம அறுவடையும் செய்ய போறோம். முதல் அறுவடை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதலக்காயை தாக்குறதுல முக்கியமா நம்ம கவனிச்சதுல நம்ம தோட்டத்துல போலி பொறிவண்டு தாக்குதல். அந்த போலி பொறிவண்டு தாக்குதலுடைய அறிகுறி எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த அதலக்காயில் அஸ்வினி தாக்குதல், இந்த எறும்புகள் அதிகமாக அஸ்வினி தாக்குதலும் ஏற்படுது. அப்போ அதை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது, எப்படி அதை நம்ம கண்டறியறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த அதலக்காய் முத்துனதுக்கு அப்புறம் விதை தேர்ச்சி ஆகும்போது ஏதோ ஒரு உயிரினம் அந்த காயை சாப்பிட்டு விதைகளை மட்டும் கீழே போட்டுட்டு போகுது. அப்போ அது என்ன அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய சூழலில் இருக்கும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா பயனுள்ளதாக இருக்கும். அதலக்காயோட பயன்கள் குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி பதிவும் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம முழுமையாக அந்த காணொலிக்குள்ளே போகலாம். அதலக்காய் நடவு செஞ்ச இடம், அந்த கிழங்குகளை நடவு செஞ்சிருந்தோம். அதை நம்ம அந்த காணொலியில் பார்த்துருந்தோம். அந்த செடி நல்லா படர்ந்து இந்த பக்கம் நல்லா மரங்கள் இருக்கிறதுனால வெயில் தேடி ஓட தொடங்கிருச்சு. ஸோ வெயில் இருக்கிற திசையில் வளர தொடங்கிருச்சு. வளர்ந்ததில் நிறைய காய்கள், முதல்ல காய்ச்ச காய்கள் எல்லாம் விதைகளாகவே ஆயிடுச்சு. அடுத்த காய்ச்ச காய்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கொத்து கொத்தாக காய்க்குது. நிறைய காய்கள் இருக்குது, இடம் விடாமல் காய்கள் இருக்குது. அப்போ நம்ம பகுதிகளில் இது காய்க்குமான்னு ஒரு மிகப்பெரிய யோசனை இருந்துச்சு. அப்படி தான் நம்ம பதிவும் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்லாவே காய்க்குது, சரமாக காய்க்குது. காய்கள் நல்ல தேர்ச்சியாக நல்ல நீளமாகவும் வருது. பார்த்திங்கன்னா நல்ல காய்கள் நல்ல தேர்ச்சியாக இருக்குது. இந்த காயோடைய சைஸே இவ்வளோ தான் இருக்கும் அதலக்காய் அப்படிங்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம், சுவைச்சிருக்கலாம். ஆனால் இதோடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நீரிழிவு நோய்க்கு நல்லதுங்கிறாங்க, கேன்சரை குணப்படுத்தக்கூடிய சத்துகள் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க, வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்குங்கிறாங்க. பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்த இந்த தாவரம் கசப்பு சுவையோடு இருக்கிறதுனால வயிற்றில் புழுக்கள் அந்த மாதிரியான சிரமங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதலக்காய் சாப்பிட்றது மூலமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய காய்கள் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிழங்கு நடவு செஞ்சோம். எல்லா கிழங்குமே முளைச்சிச்சு, முளைப்பு திறனோட நல்லா முளைச்சிச்சு. எல்லாமே நல்லா காய்ச்சிருக்கு. அதுதான் ஆச்சரியம். அப்போது ஒரு கணுக்கும் ஒரு காய்கள் காய்ச்சிருக்கு. அதை நீங்கள் கவனிக்க முடியுது, வரிசையாக பாருங்களேன். அப்போ நல்லாமே காய்க்குது. நம்ம பகுதிகள்லையுமே விளையுது. ஆனால் அந்த பகுதிகளில் அப்போ இன்னும் அதிகமாக எதுவும் விளையுமா என்ன அப்படின்னு தெரியல. நீங்களும் உங்கள் பகுதிகளில் விதைக்கிழங்குகள் கிடைக்கிது அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கான விதை கிழங்கு தான் நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதோடைய விதைகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதுதான் இதோடைய விதைகள். இப்போ இந்த விதைகளை ஏதோ ஒன்று இங்கே காய்ச்சிருந்த காயை அந்த ஒரு எலியா அல்லது வேறு எதுவும் உயிரினமா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி சாப்பிட்ருது. சாப்பிட்டதுக்கப்புறம் அதிலிருந்து விதைகள் மட்டும் வெளியில் விழுந்துருது. அப்படி விழுந்த விதைகள் தான் இந்த விதைகள். இப்போ இந்த விதைகள் நல்ல நேர்த்தியாகவே இருக்குது. அமுக்கணும் அப்படின்னா உடையலை. நான் கூட இது பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால நம்ம பழுப்பாகலை பற்றி பேசும்போது பழுப்பாகலோட விதை பாவக்காய் விதை மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். இதுவும் அந்த மாதிரி வடிவத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற யோசனையில் தான் இருந்தோம். ஆனால் இப்போ தான் முதல்ல இதோடைய விதையை நான் பார்க்குறேன் நம்ம தோட்டத்தில். அதுவே நேர்த்தியாக இருக்குது. இதோடைய முளைப்பு திறன்கள் மட்டும் சோதிக்கணும். இதோடைய முளைப்புத்திறன் மட்டும் எந்த அளவுக்கு இதில் முளைப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறத சோதித்தோம் அப்படின்னா விதைகளை வச்சும் நம்ம இதை உற்பத்தி பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியும். இப்போ இந்த விதையை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, உருண்டையாக இருக்குது. அழுத்தினாலும் அழுத்த முடியல, அந்தளவுக்கு நல்ல கடினத்தன்மையோடு இருக்குது விதைகள், அதலக்காய் விதைகள். இதை சரியாக உங்களுக்கு காமிக்க முடியல, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அதோடைய காய்கள் இதில் 3 முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனைகளை படிப்படியாக பார்ப்போம். முதல்ல போலி பொறிவண்டு தாக்குதல். இது ஃபுல்லாகவுமே அதலக்காய். இந்த செடிகளில் போலி பொறிவண்டு தாக்குதல். செடியில் கவனித்து பார்த்தீங்கன்னா போலி பொறிவண்டு, இதுதான் போலி பொறிவண்டுமாங்க. இதில் 3 பருவங்கள் இருக்குது: முட்டை, புழு, அதுக்கப்புறம் அந்த வண்டு. இப்போ இது அதோடைய புழு பருவம். இந்த புழு பருவம் பார்த்தீங்கன்னா இலையை சல்லடையாக சாப்பிடும். அப்போ இதில் என்ன கவனிக்கணும், இதோடைய போலி பொறிவண்டு எப்படி இருக்குன்னா, இதுதான் போலி பொறிவண்டு. இதில் சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா, நம்ம பூச்சி செல்வமையா தெளிவாக சொல்லுவாங்க, அந்த புள்ளிகள் 11க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது நம்ம செடிகளுக்கு தீமை செய்யக்கூடியது. வட்டமாக அந்த இலையில் இருக்கக்கூடிய மேல் பரப்பை சுத்தமாக சாப்பிட்றோம். இதோடைய அறிகுறி இதோ
இந்த மாதிரி இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இலையில் இருக்கக்கூடிய பச்சையத்தை சாப்பிட்ரும். அப்புறம் ஒரு தாவரம் தன்னுடைய வளர்ச்சிக்காக அந்த பச்சையத்தை தான் பயன்படுத்துது. அதனால தான் குளுக்கோஸ் அறுவடை பண்ணுது. சூரிய ஒளியிலிருந்தும் நிலத்திலிருந்து கிரகிக்குது. உணவு சமைக்கிறதுக்கான இடமா இலை செயல்படுதுன்னு நமக்கு தெரியும். அந்த பச்சையத்தை அந்த போலிப்பொறி வந்து நல்லா சாப்பிட்ருது. புழு பருவமாக இருக்கும்போதும் சரி, இது புழு பருவம் இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டாக இருந்தாலும் சாப்பிட்ருது. அப்போ இது சாப்பிடும்போது அதோடைய வளர்ச்சிங்கிறது பாதிக்கப்படுது. அது சூரிய ஒளி அறுவடை பண்ண முடியல, உணவு சமைக்க முடியல. அதனால் அந்த தாவரம் முழுமையாக பாதிக்கப்படுது. இதை நம்ம கண்டுபிடிச்சு ஆரம்பத்திலே அகற்றணும். இல்லைனா இந்த மாதிரி இலைகள் பூரா சல்லடே ஆகிடும். அப்போ இந்த மாதிரி சல்லடே ஆயிடுச்சு அப்படின்னா தாவரத்தால் தகவமைக்க முடியாது. இதோடைய முட்டை பருவம் இந்த செடியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இலையும் திருப்பி பார்த்தீங்கன்னா பின்னாடியே முட்டை பருவத்தை பதிவு பண்ணி வச்சுருக்கோம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இதோ இது அதோடைய புழு, பின்னாடியே பார்த்தீங்கன்னா முட்டை. இதான் அதோட முட்டை. முட்டை குவியல் அப்படிம்போம். இந்த முட்டையை இதிலே பதிவு பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? இதிலிருந்து அந்த குஞ்சுகள் வெளியில் வந்து புழுவாக மாறி அந்த புழுக்கள் வந்து இந்த இலையை பூரா சாப்பிட்ரும். இதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இதுவுமே நல்ல காய்ச்சிருக்கு. இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புகளுக்கெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்ல நீளமாக நல்ல நேர்த்தியாக தேர்ச்சியான காய்களாக இருக்குது. இந்த போலி பொறிவண்டுங்கிறது இந்த மாதிரி புழுக்கள் வந்து இலையை சேதப்படுத்துறதுனால தாவரத்தோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால நமக்கு உற்பத்திங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இதை ஆரம்பத்திலே சரி பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி புழுக்களை பார்த்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நசுக்கிடுறது நல்லது. அதுக்கடுத்து உடனடியாக தீர்வு என்னென்னா, இந்த மாதிரி புழுக்கள் முட்டையாக இருக்குது அப்படின்னால அந்த முட்டை குவியல்களை நசுக்கிடணும். இதிலே நன்மை செய்யக்கூடியதும் இருக்குது, தீமை செய்யக்கூடிய பொறிவண்டும் இருக்குது. இந்த தீமை செய்யக்கூடியது வந்து தாவரத்தை சாப்பிடும். நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுங்கிறது வந்து இந்த மாதிரி அஸ்வினி பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடியது. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது முட்டை பருவத்தில் கண்டுபிடிக்கிறது சிக்கல். ஆனால் இந்த மாதிரி ஒரு புழுவை நம்ம பார்த்துட்டோம், இந்த மாதிரி பொறிவண்டு புழுவை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த முட்டைகளை நம்ம நசுக்கி விட்டுறலாம். இந்த பொறிவண்டை போக்குறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பூச்சி விரட்டி மாட்டு கோமியத்தில் தயாரான இலதலைகளை போட்டு கசப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய கோமியத்தில் தயாரான பூச்சி விரட்டியாக முதல்ல ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும். முதல் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் சரியாக 6 நாள் கழித்து ஒரு மீனமில்லம் அடிச்சுன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். இந்த பொறிவண்டை கட்டுப்படுத்தவும் முடியும். முதல் முறை அடித்த உடனே கட்டுப்படுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். 2வது முறை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இது கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு இடுபொருளுக்கும் இன்னொரு இடுபொருளுக்கும் குறைஞ்சபட்சம் 1 வாரம் இடைவெளி கொடுக்கணும். இந்த புழுக்களை கட்டுப்படுத்திட்டா தாவர வளர்ச்சி நல்லாயிருக்கும், காய்ப்பு தன்மையும் நல்லாயிருக்கும். இந்த பொறிவண்டே ரொம்ப எளிமையாக கண்டறிஞ்சிடலாம். இப்போ இதில் இந்த தாவரத்தில் எந்த ஒரு அஸ்வினி தாக்குதலும் இல்லை. இந்த தாவரத்தில் முழுமையான தாக்குதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறிவண்டு தாக்குதல் தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடவு செஞ்சுருக்கிற அடுத்த ஒரு கிழங்கு இதில் வந்து அஸ்வினி தாக்குதல் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த தாவரத்தோட வேர்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எறும்புகள் செயல்படுது பார்த்தீங்களா. அப்போ எறும்புகள் அதிகமாக இருக்குனாலே அந்த இடத்த நம்ம உற்று கவனிக்கணும். அப்போ அந்த எறும்புகள் என்ன பண்ணுன்னா அஸ்வினி பூச்சிகளை உருவாக்கும். அதிகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கும். அதுலேருந்து ஒரு இனிப்பு திரவம் அந்த அஸ்வினி பூச்சி சாப்பிட்டுட்டு தாவரத்தை சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு கழிவு வரும். அந்த கழிவில் இருக்கக்கூடிய இனிப்பை இந்த எறும்புகள் அதிகமாக சாப்பிடும். அப்போ இந்த எறும்புகள் அதுக்காக அஸ்வினி பூச்சியை வளர்க்குதுன்னே கூட சொல்லலாம். இப்போ இந்த தாவரத்துக்கு பின்புறம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னாலே அஸ்வினி பூச்சியை பார்க்க முடியும். போட்டு தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாமே அஸ்வினி தான். இப்போ இதை நம்ம பயங்கரமாக கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த தாவரத்துக்கு பெரிய அளவு பிரச்சனை வரும். இந்த அஸ்வினியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நமக்கு பொறிவண்டோட உதவி பெரிய உதவியாக தேவை இருக்கும். அப்போ ஓரங்களில் தட்டைப்பயிறு மக்காச்சோளம் நடுறது பெரிய அளவில் ஊக்குவிக்கக்கூடியது. இந்த தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக இந்த பூச்சி புழுக்கள் இருக்கக்கூடிய இலைகளை பறிச்சிடுறது நல்லது. பறிச்சுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை நல்ல சம அளவு எடுத்து நாட்டு மாட்டு கோமியம் பசுமாட்டு கோமியத்தில் ஒரு இரவு ஊற வச்சு அடுத்த நாள் நம்ம அதை மேலே தெளித்து விடுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த எறும்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேர் பகுதிகளில் குறைந்த அளவில் வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி போட்டோம் அப்படின்னா அந்த எறும்புகளுடைய கட்டுப்பாடை வச்சுக்கலாம். எறும்புகளை கட்டுப்படுத்திட்டு அஸ்வினிகளை கட்டுப்படுத்திட முடியும். அதிகமாக தாக்குதல் இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி பூச்சிகளையும் அந்த அஸ்வினி புழுக்கள் இருக்குங்க பாருங்க. இந்த தாவரம் ஃபுல்லாக உள்ள பூச்சி இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து அகற்றிடணும். இந்த மாதிரி இலைகளை முட்டைகள் குவியல்கள் அதிகமாக இருக்கும் அதில். இப்போ அந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடியதை நம்ம அகற்றிடுறது ரொம்ப நல்லது. இது அஸ்வினி பூச்சி. 3வதாக நம்ம அந்த எதை சாப்பிடுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த அதலக்காயை. இப்போ இந்த மாதிரி பழுக்க தொடங்குது காய்கள். பழுத்ததுக்கு அப்புறம் அதை எந்தோ ஒரு உயிரினம் வந்து அதை நமக்கு சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அந்த இது மட்டும் வெளியில் கிடக்கு. இதோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த காயை சாப்பிட்ருச்சு கடிச்சு. அடுத்து இந்த காயையும் சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டு அதோட தோல் மட்டும் இருக்குது. அதோடைய விதைகள் இங்கே கொட்டி கிடக்கு கீழே. இதான் அதோடைய விதைகள். அப்போ அதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். இந்த விதைகள் முளைக்குதா அப்படின்னு நாம்
ஆய்வு பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அதை காணொலியாக பதிவு பண்ணுறோம். முளைச்சது அப்படின்னா இதில் அதிகமாக விதைகள் சேகரித்து நம்ம அதை பரவலாக்கம் செய்யக்கூடிய பணிகளை செய்ய முடியும். ஏன் விதைகளை செய்கிறோம் அப்படின்னா இதோடைய கிழங்குகள் நமக்கு எல்லா நாட்களும் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வளர்கிற காலகட்டங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு பெருசாக இருக்காது. அப்போ கிழங்குகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மட்டுமே கிடைக்கும். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாசிக்கு மேலே தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இதோடைய விதைகள்லேருந்து தாவரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட விதைகளை நம்ம ஊக்குவிக்க முடியும், அதிகமாக பெருக்கம் செய்ய முடியும். இப்போ இந்த எல்லா தாவரத்துலையும் பார்த்திங்கன்னா எறும்புகள் அதிகமாக ஓடிட்டுருக்கு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாவரத்துலையுமே. அப்போ அந்த எறும்புகளை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாலே அஸ்வினி பூச்சியை பெரும்பகுதியாக கட்டுப்படுத்திட முடியும். இதுக்கு நல்ல ஊட்டம் கொடுத்து ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் இருக்கும். இப்போ எல்லா இடம் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த காய் ஏதோ சாப்பிட்ருக்கு, அதோடைய விதைகள் மட்டும் கீழே கிடக்கு. இதெல்லாம் அதோடைய விதைகள் எல்லாம் நல்ல கனத்தன்மையோடு இருக்குது, விதைகளோட நல்ல தேர்ச்சியாக இருக்குது. இதை நம்ம அடுத்த நடவுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். நான் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கான தகவலை அடுத்தடுத்து பதிவு பண்ணுறோம். எறும்புகளை நம்ம கட்டுப்படுத்திடணும், அது ரொம்ப முக்கியம். இது அதலக்காய்க்குன்னு கிடையாது, பொதுவாக எந்த விவசாயம் பண்ணாலும் அஸ்வினி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா அந்த தாவரத்தை உடனே நம்ம கவனிக்கணும். இது பொதுவாக அதிகமாக பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடியில் தான் அதிகமாக பார்க்க முடியும். நம்ம அதலக்காய் செடியிலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து இதை நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். அறுவடை பண்ணி நாளைக்கு இதை தான் சமைக்க போகிறோம். இப்போ நேர்த்தியாக இருக்கக்கூடிய அதலக்காய்களை அறுவடையும் செய்யலாம். சரசரமாக காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா வரிசை 5 காய் 6 காய் ஒரே கொத்து தான். இப்போ நான் பறிக்கிற அனைத்து காயும் ஒரே கொத்து. இப்போ உங்களுக்கு அதை பறிச்சே காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து காய்களையுமே நம்ம பறிக்கலாம். உண்மையை சொல்லணும்னா ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தோட்டத்தில் முதலையாக அதலக்காய் போட்டு அறுவடை பண்ணுறோம். ஏன்னா இது நம்ம உண்மையிலே நானும் அதான் நினச்சேன், அந்த பகுதிகளில் மட்டும்தான் நல்லா விளையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதான் ஆண் பூ, பார்த்திங்கன்னா இதிலே பூக்குது ஆண் பூ. இதில் நீங்கள் கவனிக்க முடியும், இது ஆண் பூ, இதுதான் இது பெண் பூ. இதுலேருந்து பூத்து இந்த காய் காய்ச்சிரும். இதில் நம்ம இப்போ சரசரமாக ஒரே கொத்து தான். இது எல்லாமே நிறைய அறுவடை பார்க்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை செடி நட்டுருக்குறோம் அப்படின்னா இது ஒரு செடி, இங்கே 1 2 3 4 5 6 செடி நட்டுருக்குறோம். இந்த 6 செடியிலையுமே நிறைய காய்கள் இருக்குது. இதான் முதல் அறுவடை. 6 செடியிலையுமே அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போன முறை அதலக்காயை பற்றி ஒரு காணொலி போடும்போது அதலக்காயை பற்றின தகவல் சொல்லியிருந்தோம், அதலக்காய் கிழங்க காமிச்சிருந்தோம், அதை நடவு செஞ்சுருந்தோம். அப்போ அந்த காணொலியோட கமெண்டில் நண்பர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார், அதலக்காயை காமிக்கவே இல்லையே நீங்கள், அப்போ அதை நீங்கள் காமிக்கிற மாதிரி தானே வீடியோ போடணும், அப்போ அது மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்லியிருந்தோன்னா, அதை பற்றின தகவல் தெரிஞ்சதுங்கன்னா நமக்கு அந்த கிழங்கு கிடச்சது, அதை நடவு செஞ்சுருந்தோம், அதனால் அந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த காணொலி அவரை மாதிரி எதிர்பார்க்குற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நல்ல தேர்ச்சியாகவே இருக்குது கிழங்குகள், அதெல்லாம் தேர்ச்சியாகவே இருக்குது. நம்ம இப்போ ஒரே செடி, இப்போ இது 2வது செடி இப்போ அடுத்ததாக நம்ம அறுவடை செஞ்சிட்டு இருக்கக்கூடியது. அடிக்கடி நம்ம காணொலி எடுக்கும்போது நம்ம ஃபோன் நமக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, அது என்ன ப்ராப்ளம்னு தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி கட் ஆகுது. சில நேரங்களில் நம்ம பேசுகிறது லேட்டாக முகம் காட்டி பேசும்போது கொஞ்சம் லேட்டாக காமிக்குது, அது என்ன சிக்கல்னு தெரில. அது குறித்து உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை இதில் செயல்படுற யாராவது இருந்தீங்க அப்படின்னா அது குறித்து ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் கொஞ்சம் அதை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்ணிட்டேன். எடிட் பண்ணுற ஆப்பெல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டேன், நடக்கலை. அது எப்படி பண்ணுறதுன்னு வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம முதல் அறுவடை அதலக்காய் அறுவடை பண்ணி நம்ம சேர்த்துட்ருக்குறோம். இப்போ இங்கே ஒரு செடி, இங்கே பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்ருச்சு ஏதோ, அதோடைய இது இம்மெச்சூர்டு சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நேர்த்தி இல்லாத விதைகள். அப்போவே அது சாப்பிட்ருச்சு, அந்த பூச்சியா இல்லை என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அதை நம்ம கவனித்து பார்க்கணும். இதுனா ஒரு பெரிய காய். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த போலி பொறிவண்டால் பாதிக்கப்பட்ட செடி. இதுக்கு நம்ம உடனே தீர்வு கொடுக்கணும், தயார் பண்ணி கரைசல் தயார் பண்ணி உடனே கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் தொடர்ச்சியாக அறுவடை எடுக்க முடியும். ஒரு முறை மட்டும் அறுவடை செஞ்சால் நமக்கு அது ஒரு பூர்த்தியாக இருக்காது. இப்போ நிறைய அறுவடை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் பராமரிப்பும் தேவை. இந்த அதலக்காய் நீங்களும் நடவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இது விதைகள் மூலமாக நீங்கள் ஏற்கனவே போட்டு முளைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சாலும் அந்த கருத்துக்களையும் நீங்கள் இந்த வீடியோ கமெண்டில் பதிவு பண்ணலாம். அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. இதான் நம்ம 6 செடியிலேருந்து அறுவடை பண்ணது.
இது இன்னும் நிறைய செடி நடவு செஞ்சிருந்தா நிறைய காய்கள் எடுத்துருக்க முடியும். ஒரே மாசத்துல இதில் நமக்கு இவ்வளோ அறுவடை கிடைச்சது மிகப்பெரியது. அதுவும் இது முதல் அறுவடை. அதலக்காயை நீங்களே சமைச்சு சாப்பிட்ருக்கிறீங்க, அதோடைய சுவை உணர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா காணொலியில் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி. அதலக்காய் குறித்து வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி.